அதாவது அதிமுக பாஜக உறவை உதறிவிட்டு வந்துவிட்டது. இனி பாஜகவோடு எக்காலத்திலும் உறவு இல்லை, குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இல்லை. திமுக கூட்டணி கட்சியெலாம் கூட எங்கள் கூட வரலாம் என்கிற அளவுக்கு அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. ஏன் இவங்களை நம்பி யாரும் சேரலன்னு இப்போ தெரியுதா? ஏன் இவங்களை யாரும் பிஜேபியிட்டிருந்து முற்றுமுழுதாக முறித்து கொண்டு வந்து விட்டார்கள் என்பதை நம்புவதற்கு தயாராக இல்லை என்பது இப்போ தெரியுதா? ஏன்னா நீங்கள் அமித்ஷாவை எதிர்த்து கேள்வி கேட்பீர்கள், மோடியை எதிர்த்து கேள்வி கேட்பீர்கள்லாம் இங்கே யாரும் எதிர்பார்க்கல. குறைந்தபட்ச ஆளுநரையாவது எதிர்த்து கேள்வி கேட்பீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எதிராக அவர் நடந்து கொள்ளுகிற விதத்தை போட்டு உடைப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தால் அது கூட அதிமுகவிடமிருந்து வர மறுக்கிறது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் 3 நிமிடத்தில் அவையை அவமரியாதை செய்துவிட்டு வெளியேறுகிறார். நாங்கள் கூட்டணி கட்சிகளும் சரி, திமுக என்கிற ஆளுங்கட்சியும் சரி, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியே வர்றோம். அப்போ ஆளுநர் நடந்து கொண்ட விதம் குறித்து உலகுக்கு சொல்லக்கூடிய முதல் வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா, ஆளுநர் செய்த தமிழ்நாட்டுக்கு எதிரான செயலை அம்பலப்படுத்தக்கூடிய முதல் வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா, ஆளுநர் பின்னாடியே வெளியே போன அதிமுகவுக்கு கிடைச்சிது. ஆனால் எடப்பாடியிடம் நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இப்படி பண்ணிட்டார் ஆளுநர் அப்படின்னு கேட்டபோது அவர் செய்யலைங்க, இவங்க அவரை பேச விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றார். இதுதான் அவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட். என்ன தடுத்துட்டாங்க? இந்த அரசு ஆளுநருக்கு ஏதாவது கண்ணிய குறைவு நடப்பது போல அங்க நடந்துச்சா? சபாநாயகர் போய் நேரில் அழைச்சார், வர்றேன்னு சொன்னார் ஆளுநர். இந்த உரை இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மேஜையில் வைக்கப்பட்ட அந்த ஆளுநர் உரையினுடைய அந்த வடிவம் இருக்க, அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அவர் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அச்சேற்றப்பட்டு நம்ம கைக்கே கிடைக்குது. அதை படிப்பதற்காகத்தான் அவர் வர்றார். வரும்போது வாசல்லையே பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. சபாநாயகர் போய் வரவேற்கிறாரு, சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்பு கொடுத்து கொண்டு போய் சபாநாயகர் இருக்கையில் ஆளுநரை உட்கார வச்சுட்டு சபாநாயகர் பக்கத்து இருக்கைக்கு போடுறாரு. என்ன அவமரியாதை இருக்குதுல? அவர் தனக்கான அவமரியாதைன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. சரி, தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதுங்கிறார். யார் காலத்தில்? ஆளுநர் சொல்றாரு. அதான் யார் காலத்தில்? எடப்பாடி காலத்திலையா, ஓபிஎஸ் காலத்திலையா, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையா, கலைஞர் காலத்திலையா? அவங்க பின்பற்றி வந்த ஒன்றை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாற்றி அமைத்து, கடைசியாக இருந்த நாட்டுப்பண்ணை முதல்ல இருந்த தமிழ்தாய் வாழ்த்த கடைசியிலையும், அல்லது முதல்ல இருந்தது கடைசியிலையும், கடைசியில் இருந்த முதல்ல ஏதாவது மாற்றி அதில் ஆளுநர் கோவப்பட்டு எதுவும் இன்னைக்கு பண்ணியிருக்காரா?